குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். 10th மேக்ஸ்ல நம்ம ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் டூ கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது ஆறாவது பாடம் ட்ரிக்னாமெட்ரி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரியில இருக்கிற மொத்தம் ஓவராலா எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு அந்த எக்ஸசைஸ்ல, ட்ரிக்னாமெட்ரியில டோட்டலா எவ்வளவு எக்ஸசைஸ் இருக்கு, அதுல வந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் ஃபார் இம்பார்ட்டன்ட், அதுல ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு எவ்வளவு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில் நான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபார்முலா டிஸ்கஷன், அதெல்லாம் என்னென்ன வந்து பேசிக்கா நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன். ஓகேங்களா? அது முடிச்சதுக்கு அப்புறம் எம்சிக்யூ, ஜென்ரல் எம்சிக்யூ ஃபார் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இன் ட்ரிக்னாமெட்ரி. டோட்டலா 4 எக்ஸசைஸ் இருக்கு. இருங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். டோட்டலா 4 எக்ஸசைஸ் இருக்கு ட்ரிக்னாமெட்ரியில. 6.1, 6.2, 6.3, 6.4. இல்ல 6.1ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி பார்க்குற கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். 6.2ல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஏற்ற கோண கணக்குகள், 6.3ல இறக்க கோண கணக்குகள் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், 6.4ல ரெண்டுமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஏற்ற கோணம் மற்றும் இறக்க கோணம் ரெண்டுமே ஒரே இடத்துல நடக்கக்கூடிய விஷயம். ஓகேவா? சோ இதுதான் 4 எக்ஸசைஸோடைய செக்ரிகேஷன்ஸ். டோட்டல் கொஸ்டின்ஸ் ஃபார் 4 எக்ஸசைஸ் 28 கொஸ்டின்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில. மொத்தமா 2 மார்க் கொஸ்டின் அண்ட் 5 மார்க் கொஸ்டின் சேர்த்தி நம்மளுடைய புக் பேக்ல 28 கேள்விகள் இருக்கு. எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் நான் சொல்லல, எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் சொல்றேன். எக்ஸாம்பிள்ஸ் நான் இதுல ஆட் பண்ணல, நாட் இன்க்ளூடட். பட் எக்ஸாமுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்ணிடலாம். ஏன்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்க எல்லாருமே வந்து நம்ம ரெகுலர் கிளாஸ்லயே நடத்தும் போதெல்லாமே ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்ம ஆல்ரெடி இந்த 28 கணக்குமே 28 ப்ராப்ளம்ஸ்மே கிளாஸ்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். அதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடா கேட்டிருக்கிறது எவ்வளவுன்னா 4 3 7 3 10 1 11 28 கேள்வியில 11 கேள்வியானது ரிப்பீட்டடா வந்திருக்கு. ஓகேவா? ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து 11 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்ல ஒரு 3 கொஸ்டின், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்ல ஒரு 3 கொஸ்டின், அப்புறம் ரெண்டும் சேர்ந்ததுல ஒரு கொஸ்டின், பிளஸ் வந்து முற்றொருமைகள் ஐடென்டிட்டிஸ்ல 4 கொஸ்டின். ஸோ எக்ஸசைஸ் 6.1ல டோட்டலா 10 கொஸ்டின் இருக்கு. அதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 4. ஒன்னாவது கேள்வி ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் 7 9, 1 2 7 9. ஓகே, டோட்டல் 4 கொஸ்டின்ஸ். ஸோ அவுட் ஆஃப் 10 4 questions is most important questions. Next 6.2. 6.2ல டோட்டலா 6 questions are there. அதுல 3 questions வந்து important, 1 2 and 3. And 6.3 exercise 6.3ல total 6 questions are there. அதுல 3 questions is very important, 1 3 and 5. And exercise 6.4ல டோட்டலா 6 questions இருக்கு. அதுல வந்து first question மட்டும் important question, that is one and only one. So total questions 28ல 11 questions are most important. ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் என்னென்ன கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்ப அடுத்தது ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ட்ரிக்னாமெட்ரியில மேஜரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற வேண்டிய ஃபார்முலா, ஒரு 2 3 ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். அது தெரிஞ்சாதான் நம்மளால வந்து சம்ஸே வந்து போட முடியும். இல்லைன்னா ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிற வந்து ஒரு
கான்செப்ட் குள்ளேயே வந்து நம்மளால போக முடியாது. ஓகேவா? சோ அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ட்ரிகனாமெட்ரி வந்து நமக்கு தெரியணும் அப்படின்னா ஒரு செங்கோண அதனுடைய விகிதங்கள் ரேஷியோஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ரேஷியோஸ் கால்குலேட் பண்றது எப்படின்னு தெரியல, அந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ சைன் தீட்டா காஸ் தீட்டா ஃபார்முலாஸ் எல்லாம் தெரியல அப்படின்னா நம்மளால ட்ரிக்னாமெட்ரி சம்ஸ் வந்து எதுவுமே ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இன்னைக்கு அதை தான் ஃபர்ஸ்ட் விஷயமா நம்ம ஐடென்டிட்டிஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு ஐடென்டிட்டியா உங்களுக்கு போர்டில் எழுதி போட்டு சொல்ல போறேன். ஓகேவா? அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஐடென்டிட்டிஸ் எல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸும் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் இந்த உங்களால அட்டன் பண்ண முடியும். அண்ட் தென் அது உங்களால எக்ஸாம்பிள் கொஸ்டின் அண்ட் எக்ஸசைஸ் கொஸ்டின் அட்டன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஐடென்டிட்டிஸ் ஃபார்முலாஸ் எல்லாமே கம்பல்சரி தெரிஞ்சிருக்கும். அது தெரியல அப்படின்னா நமக்கு வந்து ட்ரிகோனோமெட்ரியில எந்த சம்முமே அட்டன் பண்ண முடியாது. ஸோ அது முதல் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ் எல்லாம் சொல்லிடுறேன். இந்த பாடத்துக்கு தேவையான ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத சொல்லிடுறேன். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோஸ் முக்கோணவியல் விகிதங்கள் தான். ஒரு செங்கோண முக்கோணத்துக்கு தீட்டாக்கு எதிர்பக்கம் உள்ளத எதிர்பக்கம் ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். அட்ஜசன்ட் சைடு அடுத்துள்ள பக்கம் கர்ண பக்கம் ஹைபாட்டன்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல வந்து சைன் தீட்டானா என்ன, காஸ் தீட்டானா என்ன வேல்யூ, டேன் தீட்டானா என்ன மதிப்பு, சைன் காஸ் டேன் கொசிகெண்ட் சீக்கெண்ட் காட் இதனுடைய மதிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு முதல் ஃபார்முலா தெரியணும் இல்லையா? சோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் நம்ம வந்து சம்ஸ் வந்து எந்த கணக்கு நீங்க ட்ரிக்னாமெட்ரியில போய் நீங்க ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆங்கிள் ஆஃப் டிஃபரேஷன் நீங்க ஒரு மனுஷன் இங்க நிக்கிறான், இங்க இருந்து மேல் நோக்கி கோபுரத்தை அண்ணாந்து பாக்குறான், அவனுடைய கிடைமட்ட பார்வை இது, மேல் நோக்கிய பார்வை இது அப்படின்னா அங்கேயும் டப்புன்னு ஒரு செங்கோணம் முக்கோணம் தான் வரும். அங்கேயும் ஆங்கிள் போட்டாதான் வந்து இங்க எந்த ஆங்கிள் அமையும், சைனா காசா டேனா கொசிகெண்டா எல்லா இடத்துலயுமே இது வந்து பேசிக். இது தெரியல அப்படின்னா நம்மளால இந்த 4 எக்ஸசைஸ்லயுமே ஓட முடியாது. இது கம்பல்சரி விஷயம். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஏற்ற கோணம், டிப்ரெஷன் இறக்க கோணம். நம்ம வந்து மொட்டை மாடியில நின்றுட்டு இருப்போம், அங்கிருந்து கீழே பார்ப்போம். எலிவேஷன்னா மேல பார்ப்போம். சோ இங்க எல்லா இடத்துலயுமே ஒரு கோணமானது ஒரு ஆங்கிள் ஆனது உருவாகும். அந்த ஆங்கிளுக்கு ஏத்த மாதிரி அதுல தீட்டா வேல்யூஸ் என்ன அப்படிங்கறத பார்த்து அதுல நீங்க வந்து ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயம் இந்த இது தெரிஞ்சா மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேவா? சோ அப்போ சைன் தீட்டா அப்படின்னா என்ன ஃபார்முலா? இது நான் வந்து உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்லயே வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். எதிர் வீட்டில் கர்ணன் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்க. திருப்பியும் 10th ஸ்டாண்டர்ட்லயும் சொன்னேன், இப்ப ரிவிஷன்லயும் சொல்றேன். இது நீங்க 11th போனாலும் மறக்க கூடாது. இந்த லைன் ஆனது சைன் தீட்டா காஸ் தீட்டா tan தீட்டா. ஓகே. சோ இப்போ
தமிழ்ல சொன்னா எதிர்ப்பக்கம் பை கர்ணப்பக்கம். சைன் தீட்டா அப்படிங்கிறது எதிர்ப்பக்கம் பை கர்ணப்பக்கம். இங்கிலீஷ்ல சொன்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபோட்டன்யூஸ். ஆப்போசிட் சைட் பை ஹைபோட்டன்யூஸ். காஸ் தீட்டா அப்படின்னா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபோட்டன்யூஸ். அடுத்துள்ள பக்கம் பை கர்ணப்பக்கம். tan தீட்டானா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. எதிர் வீட்டில் கர்ணன், அடுத்த வீட்டில் கர்ணன், எவனை அழைப்பேன். எதிர்பக்கம் பை கர்ணப்பக்கம், அடுத்துள்ள பக்கம் பை கர்ணப்பக்கம், எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஃபார் தமிழ். இங்கிலீஷ்ல ஓல்டு ஹாரி அண்ட் ஹிஸ் ஓல்டு ஆண்ட். ஆப்போசிட் சைட் பை ஹைபோட்டன்யூஸ், அட்ஜசன்ட் சைட் பை ஹைபோட்டன்யூஸ், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். சோ சைன் காஸ் tan நமக்கு தெரியும், கண்டுபிடிச்சாச்சு. அப்போ கொசிகன் சீக்கன் காட் என்ன வரும்? காட்டுக்கு tan எழுதிட்டேனா, காட் தீட்டா. ஓகே. சைனுடைய தலைகீழி கொசிகன், காசினுடைய தலைகீழி சீக்கன், டேனுடைய தலைகீழி காட். அப்ப இது அப்படியே என்ன வரும்? ஹைபோட்டன்யூஸ் பை ஆப்போசிட் சைட், ஹைபோட்டன்யூஸ் பை அட்ஜசன்ட் சைட், அட்ஜசன்ட் சைட் பை ஆப்போசிட் சைட். சோ இது ஃபர்ஸ்ட் பேசிக், ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஃபார்முலா. இது கம்பல்சரியா உங்களுக்கு தெரியணும். இது அடுத்த ஃபார்முலா என்னன்னா காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் இன் ட்ரிகோனோமெட்ரி, முக்கோணவியலின் நிரப்பு நிரப்பு கோணங்களின் முக்கோணவியல் விகிதங்கள். அது அடுத்த செட் ஆஃப் ஃபார்முலா. சோ ஃபர்ஸ்ட் நான் இந்த இடத்துல என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு அப்படிங்கறத முதல்ல உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து சம்ஸ் போடும்போது ஈஸியா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் செட். இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் இந்த 4 எக்ஸசைஸ்மே உங்களால அட்டன் பண்ண முடியும், இல்லைன்னா கிடையவே கிடையாது. எல்லா எக்ஸசைஸ்க்கும் இங்க உங்களுக்கு ஃபார்முலா இஸ் மஸ்ட். ஓகே. இது ஃபர்ஸ்ட் செட். இது வந்து ரேஷியோ, முக்கோணவியல் வீதங்கள். இது அடுத்தது பார்க்க போறது காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். sin 90 degree minus theta is equal to cos theta. Cos 90 degree minus theta is equal to sin theta. Tan 90 degree minus theta is equal to cot theta. Cosecant 90 degree minus theta is equal to secant theta. Secant 90 degree minus theta is equal to cosecant theta. So, tan 90 degree minus theta is equal to cot theta. Cot 90 degree minus theta is equal to tan theta. எப்படி ஃபார்முலாவை பேர் பண்ணிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இது வந்து நிரப்பு கோணங்கள். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நானு. அதாவது sin 90 degree minus theta is equal to cos theta அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க இல்லையா? இப்போ sin 74 டிகிரின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. sin 74 டிகிரி அப்படின்னா 90ல இருந்து எதை கழிச்சா 74 வருமோ அதுதான் காசினுடைய டிகிரி. sin 90 degree minus 16 degree is equal to போட்டீங்கன்னா தான் sin 74 டிகிரின்னு வரும். சோ அப்ப அந்த 16 டிகிரி போடுறீங்க இல்லையா, அதுதான் வந்து காசினுடைய மதிப்பு. சோ sin 90 டிகிரி மைனஸ் தீட்டானா அதை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்ப காஸ் தீட்டாக்கு என்ன மதிப்பு போடுங்க? சைன் 90ல இருந்து 50 கழிச்சிட்டோம்னா 40 வரும்னா காசு வந்து 40 அப்படின்னா கிடையாது. அந்த
கொடுத்திருக்கிற வேல்யூ கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்களோ அந்த மதிப்பு வரதுக்கு இங்க எதை 90ல இருந்து கழிப்போமோ அதுதான் இதனுடைய நீதி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ சைனும் காசும் ஒரு பேர், கொசிகண்டும் சீக்கண்டும் ஒரு பேர், டேனும் காட்டும் ஒரு பேர். sin 90 degree minus theta cos theta, cos 90 degree minus theta sin theta, cosecant 90 degree minus theta secant theta, secant 90 degree minus theta cosecant theta. So sin cot, cosecant secant. tan cot, tan 90 degree minus theta cot theta, cot 90 degree minus theta tan theta. அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டும் பேரு, அப்புறம் தேர்டும் சிக்ஸ்த்தும் பேரு, நடுவுல ரெண்டும் பேர். 4 and 5, 1 2 3 6 4 5. இப்படிதான் பேர் ஞாபகம் வச்சுக்கணும். sin cos tan cosecant secant cot. cot இங்க தெரியலையா? இது வந்து நிரப்பு போன விகிதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு. So 1 and 2 pair, 4 and 5 pair, 3 and 6 pair. One, two, four, five, three, six. தனித்தனியா பேர்ஸ். ஓகே, இது நிரப்பு போன விகிதங்கள். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து முக்கோணவியல் விகிதங்களின் அட்டவணை. சைன் 0 0, சைன் 30, சைன் 45, சைன் 90. அந்த அந்த ஃபார்முலா அடுத்த செட் ஆஃப் ஃபார்முலா. சோ அது அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதுவும் வந்து உங்களுக்கு இந்த வருஷமும் சம்ஸ் போடுறதுக்கு தேவைப்படும். அடுத்த வருஷம் 11th and 12th. சோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் முற்றொருமைகள் பார்த்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ரேஷியோஸ். செகண்ட் வந்து காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். தேர்ட் வந்து இப்போ டேபுலர் காலம் ஃபில் பண்றது. அதுக்கப்புறம் வந்து ஐடென்டிட்டிஸ் இருக்கு. அது ஒரு 6 ஐடென்டிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? சோ அது இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த வருஷம் இருக்கக்கூடிய 5 எக்ஸசைஸ்க்கும் போதுமானது. ஓகேவா? டேபுலர் காலம் பார்க்கலாம். சம்ஸ் வந்து நாளைக்கு கிளாஸ்ல கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னா நாளைக்கு கிளாஸ்ல கூட நம்ம சம்ஸ் டிஸ்கஸ். 0, 30, 45, 60, 90. Okay. Sin theta, cos theta, tan theta, theta, sin theta, cos theta, tan theta,
cosecant theta, secant theta, cot theta. 0 degree, 30 degree, 45 degree, 60 degree, 90 degree. இந்த டேப்லர் காலம் இப்ப நீங்க வந்து நீங்களாகவே வந்து சாட் செஷன்ல பார்க்காம ஃபில் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லயே ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டேப்லர் காலம் இதுதான். ஸோ அதனால இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஃபில் பண்ண முடியும். ஸோ நான் ஸ்டார்ட் பண்றேன். sin 0 0, sin 30 1/2, sin 45 1/√2, sin 60 √3/2, sin 90 1. ஸோ இது ஃபர்ஸ்ட் ரோ. செகண்ட் ரோ cos 0 அப்படிங்கிறது எப்படி ஃபில் பண்ணுவீங்கன்னா sin 90 இருந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல போகும். cos 0 1 √3/2, 1/√2, 1/2 0. அதாவது 1 √3/2, 1/√2, 1/2 0. அதாவது இங்க 90ல இருந்து 0வை காச வந்து 0ல இருந்து 90க்கு எழுதிட்டு வரணும். ஓகே, இப்போ sin by cos is tan. So அப்போ 0 divided by 1 is 0. 1/2 divided by √3/2, 2 cancel ஆயிடுமா? அப்போ 1/√3. 1/√2 divided by 1/2 1. √3/2 divided by 1/2, இங்கேயும் 2 cancel ஆயிடும். √3/1 இருக்கும், வெறும் √3. 1 divided by 0 வரையறுக்க இயலாதது, infinity, not defined. So இப்போ sin cos tan எழுதிட்டோம். Cosecant secant cot. 1 by sin is cosecant. 1 by sin theta is equal to cosecant theta. 1 by cos theta is equal to secant theta. 1 by tan theta is equal to cot theta. ஓகே, சோ இப்போ 1 by sin. sin 0 உடைய மதிப்பு வந்து என்ன? 1 டிவைடட் பை 0ங்கும் போது இங்க இன்ஃபினிட்டி, வரையறுக்க இயலாதது. அடுத்தது 1 டிவைடட் பை 1/2 அப்படிங்கும் போது இது 2/1 ஆயிடும். அப்ப இங்க வந்து 2. 1 டிவைடட் பை 1/√2. சோ 1 அடிச்சிருங்க, வெறும் √2 தான் வரும். அடுத்தது அது எப்படின்னு ஒரு தடவை இங்க போட்டு கூட காமிச்சது. 1 டிவைடட் பை 1/√2 இருக்கு. இத மேல தூக்கிட்டு போய் எழுதும்போது 1 இன்டூ √2/1. இப்போ 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் √2. சோ அதே மாதிரி தான் இப்போ என்னது √3/2. 1 டிவைடட் பை √3/2, 2/√3. 1 divided by 1 is equal to 1. அடுத்தது secant. 1 by cos is the secant. அப்போ 1 divided by 1 is equal to 1. இங்க இப்படியும் ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதிக்கலாம். 2/3, √2, 2, infinity. அதாவது cosecant உடைய 90ல இருந்து secantக்கு எழுதிக்கலாம். 1 by cosம் போடலாம், இல்ல நம்ம cosக்கு எழுதின மாதிரி cosecantோட ரிவர்ஸ் ஆர்டர்னா secantன்னு எழுதிக்கலாம். அடுத்தது cot. cot வந்து infinity by 1 is 1. ஒன் பை டேனும் எழுதிக்கலாம், இல்ல cosecant by secant
நீங்க ரிவர்ஸ்லயும் எழுதிக்கலாம். ஓகே. √3 1 1/√3 0. ஓகே. சோ இது டேபுலர் காலம் ஃபில் பண்றதுக்கு சைன் மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்க, சைன் தீட்டாவுடைய மதிப்பு மட்டும் ஞாபகம் இருந்ததுன்னா மத்த தீட்டா வேல்யூஸ் எல்லாமே ஃபில் பண்றதுக்கு ஈஸி. ஓகே. சைன் காஸ் டான் கொசிகன் சீக்கன் காட் ஒரே ஒரு லைன் தெரிஞ்சா போதும், மீதி எல்லாமே அதை சுத்தி 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 தான் நடக்குது. ஓகேவா? இது அடுத்த செட் ஆஃப் ஐடென்டிட்டி. சரி, இன்னும் நமக்கு ஒரே ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ்ல வந்து ஒரு 6 ஃபார்முலா இருக்கு. அத வந்து நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரிக் எம்சிக்யூ வந்து ஒரு பார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து இங்க நீங்க கிளாஸ்ல இங்க எம்சிக்யூ அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நீங்க எக்ஸாம்க்கு ஸ்பெஷலா உட்காந்து எம்சிக்யூஸ் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம், இங்க பார்க்கறதே போதுமானதாக இருக்கும். ஓகேவா? ஓகே, எம்சிக்யூ ஷோ பண்றேன். பேப்பர் எடுத்துக்கோங்க. ஆன்சர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சதுன்னா சாட் செஷன்ல கூட ஆன்சர்ஸ் சொல்லலாம். ஓகேங்களா? What is the value of sine 0 degree? What is the value of sine 0 degree? Question number 1, option A 0, option B 1, option C -1, option D pi/2. Option 1, option A 0, option B 1, option C -1, option D pi/2. Question number 2. What is the value of cos 90 degree? What is the value of cos 90 degree? Option A 0, option B 1, option C -1, option D pi/2. What is the value of cos 90 degree? Option A 0, option B 1, option C -1, option D pi/2. Question number 3. What is the value of tan 45 degree? What is the value of tan 45 degree? Option A 0, option B 1, option C -1, option D pi/2. What is the value of tan 45 degree? Option A 0, option B 1, option C -1, option D pi/2. What is the question number 4? What is the value of sine A plus B? Option A sine A plus sine B.
Option B, sin A into sin B. Option C, sin A into cos B plus cos A into sin B. Option D, sin A minus sin B. What is the value of sin A plus B? Option A, sin A plus sin B. Option B, sin A into sin B. Option C, sin A into cos B plus cos A into sin B. Option D, sin A minus sin B. Question number 5. What is the value of cos A plus minus cos A minus B? What is the value of cos A minus B? Option A, cos A plus cos B. Option B, cos A into cos B. Option C, cos A into cos B plus sin A into sin B. Option D, cos A minus cos B. What is the value of cos A minus B? Option A, cos A plus cos B. Option B, cos A into cos B. Option C, cos A into cos B plus sin A into sin B. Option D, cos A minus cos B. Question number 6. What is the value of tan A plus B? Option A, tan A plus tan B divided by 1 minus tan A into tan B. Option A, tan A plus tan B divided by 1 minus tan A into tan B. Option B, tan A minus tan B divided by 1 plus tan A into tan B. Tan A minus tan B divided by 1 plus tan A into tan B. Option C, tan A into tan B divided by 1 plus tan A plus tan B. Tan A into tan B divided by 1 plus tan A plus tan B. Option D, tan A plus tan B divided by 1 plus tan A into tan B. Option D, tan A plus tan B divided by 1 plus tan A into tan B. Question number 7. What is the solution to the equation sin x is equal to 1 by 2? அதாவது sin x is equal to 1 by 2 ஆனது எந்த டிகிரிக்கு வரும்? x இனுடைய வேல்யூ என்ன? What is the value of x? What is the solution to the equation sin x is equal to 1 by 2? So x value, option A, x is equal to 30 degree. Option B, x is equal to 60 degree. Option C, x is equal to 90 degree. Option D, x is equal to 120 degree. Question number 8. What is the solution to the equation cos x is equal to 0? Option A, x is equal to 0 degree. Option B, x is equal to 30 degree. Option C, x is equal to 60 degree. Option D, x is equal to 90 degree. What is the solution to the equation cos x is equal to 0? Option A, x is equal to 0 degree. Option B, x is equal to 30 degree. Option C, x is equal to 60 degree. Option D, x is equal to 90 degree. காஸ்ல x இனுடைய மதிப்பு எதுக்கு 0 வரும் அப்படின்னா எந்த டிகிரிக்கு வரும் அப்படிங்கிறது ஆன்சர் பண்ணணும். Question number 9. What is the solution to the equation tan x is equal to 1? What is the solution to the equation tan x is equal to 1? Option A, x is equal to 0 degree. Option B, x is equal to 30 degree. Option C, x is equal to 45 degree. Option D, x is equal to 60 degree.
Question number 10. What is the period of the graph of y is equal to sin x? What is the period of the graph of y is equal to sin x? Option A 2 pi, option B pi, option C 1, and option D 2. Option A 2 pi, option B pi, option C 1, option D 2. ஓகே. ஸோ எல்லாரும் எம்சிக்யூக்கு ஆன்சர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் வந்து கிளாஸஸ்ல நடக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்த கிளாஸ்ல ஃபார்முலாஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு செட் ஆஃப் ஃபார்முலா இருக்கு. அது நாளைக்கு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் சம்ஸ் கொடுத்ததெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணலாம் நாளைக்கு கிளாஸ்ல. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.